ஹே கைஸ் இன்னைக்கு எல்லோ பம்ப்கின் வச்சு ஒரு டிஷ் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், 2 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால அந்த காரமே போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லோ பம்ப்கினை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் இப்படியே வெந்தால் போதும். இதுக்கு இதுமேல் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வாட்டர் எதுவுமே தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் ஆச்சுனாவே போதும். நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இதுவே அந்த மசாலாஸே போதும். நான் லைட்டாக அந்த மசாலா இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு ரைஸோடு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெந்துட்டு அது வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.